ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கமே என்னன்னா, திருப்பூரின் பொறுப்பு அமைச்சராக முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார். அதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா, பல்வேறு ஒரு மாவட்டம் இருந்தால் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்தாங்க. முதல்ல நம்ம அரசு, இந்த முதலமைச்சர் அவர்களின் திட்டம் என்ன, அவர்களின் நோக்கம் என்ன, அரசு துறையிலிருந்து எந்த மாதிரி செயல்பாடுகளை எதிர்பார்க்குறாங்க, அந்த விஷனை கம்யூனிகேட் பண்ணுறது தான் முதல்ல ஒரு நோக்கமாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம் ஒரு நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் லட்சியம். அவர் சொல்லியிருக்கார், ₹1 நான் லஞ்சமாக வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் அரசு அலுவலர்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய இலக்கை வைத்திருக்கிறார். அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு நோக்கம், அதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதான் முதலமைச்சர் அவர்களின் ஆணை. இந்த முதல் ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களிடம் இதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்களும் இந்த அரசின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். அவங்க தான் நேரடியாக மக்களில் அவங்க குறைகளை கேட்குறாங்க, மக்கள்கிட்ட சேவை செய்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 60 ஆண்டுகளில் எப்படி டிபார்ட்மெண்ட்லாம் நடந்துச்சு, இப்போ எப்படி அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத வித்தியாசத்தை கிளியராக பார்ப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மருத்துவம் சார்ந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க, குடிநீர் சார்ந்த விஷயம் நிறையா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் இந்த கடந்த ஆட்சியில் தேங்கி கிடந்த பணிகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக சரி செய்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் எதை முதல் செய்யணும், எதை அடுத்து செய்யணும் அப்படிங்கிற முடிவு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரிடம், அனைத்து துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய முயற்சிகளை நாம் கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா எங்களோட நோக்கம் தெளிவாக இருக்குது, எங்கள் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது, மக்களுக்காக மட்டும்தான் உழைக்கணுங்கிற இன்டென்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.